சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் படித்து வரும் இன்ஜினியரிங் மாணவிக்கு நிகழ்ந்த பாலியல் கொடுமை தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காதலனான மாணவருடன் மாணவி அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது அங்கு வந்த வாலிபர் அவர்களை வீடியோ எடுத்து மிரட்டியதுடன் காதலனை அங்கிருந்து விரட்டிவிட்டு மாணவியை தனியாக அழைத்துச் சென்று பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளான். இது தொடர்பாக மாணவி அளித்த புகாரின் பேரில் கோட்டூர்புரம் மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். பெற்றோர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள இந்த சம்பவம் தொடர்பாக சென்னை கோட்டூரைச் சேர்ந்த ஞானசேகரன் என்ற வாலிபர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் வாலிபர் ஞானசேகரனால் மாணவி கடுமையான பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகப்பட்டிருப்பதாக பரபரப்பான புதிய தகவல்கள் கிடைத்துள்ளன. இது தொடர்பாக போலீசார் பதிவு செய்துள்ள முதல் தகவல் அறிக்கையில் அதிர வைக்கும் வகையில் திடுக்கிடும் தகவல்கள் இடம்பெற்றுள்ளன. அதில் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான மாணவி தனது காதலனுடன் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள SH கட்டிடத்தின் பின்புறம் உள்ள தூண் அருகில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு சென்ற ஞானசேகரன் இருவரையும் மறைந்திருந்து சிறிது நேரம் மறைந்து ரசித்துள்ளான். இதனை தனது செல்போனில் படம் பிடித்த ஞானசேகரன் அருகில் சென்று இருவரையும் மிரட்டியுள்ளான். நீங்கள் இருவரும் முத்தமிட்ட காட்சிகளை வீடியோவாக எடுத்துள்ளேன். அதனை டீன் பல்கலைக்கழக ஊழியர்கள் ஆகியோரிடம் காட்டினால் இருவரையும் பல்கலைக்கழகத்திலிருந்து நீக்கி விடுவார்கள். எனவே நான் சொல்கிறபடி கேட்டால் நீங்கள் தப்பிக்க வழி உள்ளது என்று கூறிய ஞானசேகரன் மாணவியின் காதலனிடம் சத்தம் போடாமல் இங்கிருந்து ஓடிவிடு என்று விரட்டிவிட்டுள்ளான். பின்னர் மாணவியை மிரட்டி இருள் சூழ்ந்த இடத்துக்கு அழைத்துச் சென்ற வாலிபர் ஞானசேகரன் அவரிடம் அரை மணி நேரத்திற்கும் மேலாக பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டு கொடுமைப்படுத்தியதாக தெரிகிறது. அப்போது ஞானசேகரன் தற்போது 3 வழிகள் உள்ளன. அதில் நான் எந்த வழியாக செல்ல வேண்டும் என்பதை நீதான் செய்ய வேண்டும் என கூறியுள்ளான். உனது வீட்டில் இருப்பவர்கள் மற்றும் பல்கலைக்கழக நிர்வாகத்துக்கு வீடியோவை அனுப்பி உன்னை படிக்க விடாமல் செய்ய முடியும். இதிலிருந்து தப்பிக்க என்னுடன் கொஞ்ச நேரம் இருக்க வேண்டும். மேலும் அந்த சாருடன் கொஞ்ச நேரம் இருக்க வேண்டும் என்றும் மிரட்டியுள்ளான். இதனால் அங்கே மாட்டிக்கொள்வோமா என்கிற பயத்தில் மாணவி ஞானசேகரனிடம் இருந்து தப்பிக்க முடியாமல் தவித்துள்ளார். அப்போதுதான் ஞானசேகரன் மாணவியிடம் சீண்டலில் ஈடுபட்டு தனது ஆசையை தீர்த்து கொண்டுள்ளான். பின்னர் இது பற்றி யாரிடமும் வெளியில் சொல்லக்கூடாது என்று மிரட்டிய ஞானசேகரன் பாலியல் அத்துமீறல் சம்பவத்தை தனது செல்போனிலும் வீடியோ பதிவு செய்துள்ளான். பின்னர் மாணவியின் அடையாள அட்டையை போட்டோ எடுத்ததுடன் மாணவியின் செல்போன் எண்ணிலிருந்து அவரது தந்தையின் செல்போன் எண்ணையும் மிரட்டி வாங்கி தனது செல்போனில் பதிவு செய்துள்ளான். தனது வேலை முடிந்த பின்னர் மாணவியிடம் இப்போது 2 நாளில் மீண்டும் கூப்பிடுவேன், அப்போது வரவேண்டும் என்று மிரட்டல் விடுத்துவிட்டு அங்கிருந்து வெளியேறியுள்ளான். இவ்வாறு FIRல் அதிர்ச்சிகரமான தகவல்கள் இடம்பெற்றுள்ளன. இதன் மூலம் மாணவி பாலியல் விவகாரத்தில் புதிய அதிரடி திருப்பம் ஏற்பட்டுள்ளது. கைதான ஞானசேகரன் மாணவியை மேலும் ஒருவருடன் பாலியலில் ஈடுபடுத்த திட்டமிட்டுள்ளான். மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட போது ஞானசேகரனிடம் போனில் அந்த நபர் பேசியுள்ளார். அந்த போனில் பேசும்போது நான் அவளை மிரட்டிவிட்டு விடுவேன் என்று கூறியதுடன் அந்த சாருடன் நீ ஒன்றாக இருக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளான். இதன் மூலம் பாலியல் விவகாரத்தில் ஞானசேகரனுக்கு தெரிந்த முக்கிய பிரமுகர் ஒருவருக்கு தொடர்பு இருப்பது உறுதியாகியுள்ளது. கைதான ஞானசேகரன் போனில் குறிப்பிட்ட நபரை சார் என்று அழைத்ததால் அவர் ஏதாவது முக்கிய பொறுப்பில் இருக்கும் நபராகவே இருப்பார் என்று போலீசார் கருதுகிறார்கள். இது பற்றி ஞானசேகரனிடம் இருந்து போலீசார் அதன் பின்னணி பற்றிய விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். இதன் மூலம் மாணவி பாலியல் வழக்கில் 2வது நபருக்கும் தொடர்பு இருப்பதாக தெரிய வருகிறது. தொடர்ந்து தனிப்படை போலீசார் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள்.